ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ஓவரால் டேஷ்போர்டு எல்லாமே பார்த்துருந்தோம். இது செகண்ட் வீடியோ. இந்த வீடியோக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ட்யூட்டோரியல் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாஸ் நம்ம எப்படி தான் வாங்குறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் மாடல் நீ பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூலில் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டும் இங்கே வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ நம்ம இதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல் எதுவும் செக் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் ஃபில்டர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே ஃபில்டர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் யூசர் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், அகாடமிக் இயர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டாண்டர்ட் வச்சு, ஃபோன் நம்பர் வச்சு நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே டிஃபால்ட்டாகவே அவைலபிள் இருக்குது. நீங்கள் இதை வச்சு ஃபில்டர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் பார்க்குறதுக்காக இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சேம் நம்ம மொபைல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ண போகிறோம். அவங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பேசிக் ப்ரைமரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ரோவில் கொடுத்துருக்கு. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்டரியாக கொடுத்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட அதர் டீட்டெயில்ஸ், ஸோ அவங்க என்ன கேட்டகரி, இப்போது மெரிட் ஸ்டூடெண்ட்டாக, டீச்சரோட ஸ்டாஃபாக, ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி வந்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே மாஸ்டரில் இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக வேறு எதனா கேட்டகரி ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ரிலீஜன், கேஸ்ட்டு, சப்காஸ்ட்டு, ப்ரீவியஸ் படித்த இன்ஸ்டியூட்டு, மீடியம், ஸோ ப்ரீவியஸ் டிசி நம்பர், இது எல்லா டேட்டாஸுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி அட்மிஷன் டீட்டெயில்ஸ், நம்ம ஸ்கூலில் இப்போ என்ன அட்மிஷன் என்னைக்கு பண்ணியிருக்காங்க, என்ன அகாடமிக் இயர், என்ன கிளாஸு, செக்ஷனு, இவங்க டேஸ் கலராக, ஹாஸ்டலாக, பஸ்ஸா அப்படின்றத நோட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் நம்பர் இது வந்துட்டு டிஃபால்ட்டாகவும் லோட் ஆயிரும். நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவும் வரும். இல்லை நீங்கள் மேனுவலாக போடுறதா இருந்தாலும் மேனுவலாக போட்டுக்கலாம். சேம் அதே தான் ரோல் நம்பரும் உங்களுக்கு மேனுவலாக போடுறதா இருந்தாலும் மேனுவலாக போட்டுக்கலாம், ஆட்டோமேட்டிக் வேணும்னா ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்லேயே எங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சேம் முதல்ல சொன்ன மாதிரி எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதனா தப்பாக மாற்றிட்டீங்க அப்படின்னும் போது எடிட் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷன்லாம் சூப்பர் அட்மின் மட்டும்தான் எனேபிள்டாக இருக்கும். இது எல்லாமே ரோல் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைலில் மட்டுமே கம்ப்ளீட்டாக எல்லா செக்ஷனுமே உள்ளே கொண்டு வரட்டும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த ஒரு பேஜுக்கு வந்தாவே போதுமானது. ஸோ ஃபோட்டோ இருக்க போது, நேம் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இது எல்லாமே கியூஆர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோன்னா இந்த கியூஆரோட தான் வெளியே போகும். அதேமாதிரி ஐடி கார்டுலேருந்து எல்லாமே கியூஆர் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். எதுக்காக இந்த கியூஆர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்போது சர்டிஃபிகேட்டில் கியூஆர் இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்கேன் பண்ணால் அவங்களோடது தான் அப்படின்றது வேலிடாக நம்மளால் தெரிய முடியும். இதில் வந்து மேல் ப்ராக்டிஸ் நடக்காது. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் போடுறது அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்காக இதை கொடுத்துருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து தனியாகவே இருக்குது. ஸோ நம்ம ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸு, அகாடமிக் டீட்டெயில்ஸு, ட்ரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, இது எல்லாமே தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தனியாக கொடுத்துருக்கும். ஸோ அதேமாதிரி அட்டண்டன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ நாள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். டைம் டேபிள்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட டெய்லி டைம் டேபிள்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஹோம்ஒர்க் அவங்க ஃபில்டர் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி ஹோம்ஒர்க்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் இதுவரையிலும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸுமே இங்கே இருக்கும். இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே ஃபீஸ் கலெக்ஷன், எல்லாம் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அதுக்கான சார்ஜ் எவ்வளோ பெண்டிங் ஃபீஸ் இருக்குது அப்படின்றது நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஃபீஸ் ஹிஸ்ட்ரி, எத்தனை டைம் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் ஃபுல்லாகவே இந்த ஒரு பேஜில் மட்டுமே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரமோட் ஸ்டூடெண்ட். இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணி காட்டுறாங்க. 2025 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் ஏ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே செக்ஷன் ஏயில் இருக்கவங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு செக்ஷன் பிக்கு அதே செக்ஷனில் இருக்கவங்களுக்கு திரும்ப அப்படியே மாற்ற போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். நீங்கள் வந்து இவங்க 3 பேரும் ப்ரொமோட் பண்ணலாமா அப்படின்றது ஒரு பாப்பப் வரும். எஸ்ன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த 3 யாரெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து இங்கே கீழே வந்துடும். உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டு இப்போ காட்டுறேன். இப்போ இந்த அரவிந்த்ன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்காங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்களா மாறிடுச்சு. ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனுக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ப்ரொமோட் ஸ்டூடெண்ட் இந்த இதை வச்சுருப்போம். லெஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் இன் பிட்வீனில் வந்துட்டு யாராவது நம்ம ஸ்கூல் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்ற போது ஸோ அவங்களோட ரெக்கார்ட்ஸில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதில் வச்சுருக்கோம். ஸோ ஆட் லெஃப்ட் ஸ்டூடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம இது டிசி வாங்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன கிளாஸில் வெளியே போகிறாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் நேம் என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட கண்டக்ட் குட்டா ஃபேரா புவரா அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ புவர் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் கொடுக்க போகிறோம். ரிமார்க் எதனா இருக்குன்னு ஆட் பண்ணிக்க போகிறோம். அவங்க என்ன கிளாஸில் ப்ரொமோட் பண்ணி வெளியே போகிறாங்க அப்படின்றது அவங்களோட டிசி நம்பர். இதை வந்துட்டு ஒரு காப்பியை வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு லெஃப்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டெலிட் ஸ்டூடெண்ட். கேஸ் நம்ம டேட்டாஸ் எதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னும் போது டெலிட் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டில் இந்த டேட்டாஸ்லாம் வந்துடும். ஸ்டூடெண்ட் பல்க் அப்லோட். ஒரு ஹோல் ஸ்கூலுக்குமே நம்மளால் ஒரு சிங்கிள் எக்ஸல் வச்சுட்டு நம்மளால் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் வந்து நம்ம ERPயில் இன்புட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த செக்ஷன் வச்சுருக்கோம். டேரெக்டாக நீங்கள் சாம்பிள் எக்ஸல் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸும் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபெயிலான ரெக்கார்ட்ஸ் வந்துடும். டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லா ஸ்டேட்டஸுமே காமிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் இதோட முடிச்சு.